குறிப்பாக வட இந்தியாவில், அதுவும் உத்தரப்பிரதேசத்தின் நீதித்துறையே தற்போது கதிகலங்கி இருக்கிறது என்று கூற வேண்டும். அதற்கு காரணம் விரைவு நீதிமன்ற, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரின் விரைவு நீதிமன்ற கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியாக இருந்த ரவிக்குமார் திவாகர். நீதிபதி ரவிக்குமார் திவாகர் தற்பொழுது நாடு முழுவதும் அறியப்படுகிற ஒரு நீதிபதியாக இருக்க தற்போது நாம் காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கோம். இவர்தான் நீதிபதி ரவிக்குமார் திவாகர். இவர் என்ன செய்தார் என்றால், கடந்த 4 மாதங்களில் 10 வழக்குகளில் 22 பேருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்திருக்கிறார். ஒரு நீதிபதி அவருடைய ஒட்டுமொத்த நீதிபதியின் பயணத்திலே ஒருவருக்கு தூக்கு தண்டனை வழங்குவது என்பது மிக பெரிய அதிசயமாக பார்க்கப்படும், ஆச்சரியமாக பார்ப்பார்கள். ஆனால் இவர் 4 மாத காலத்திற்குள், 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் 10 வழக்குகள், கொலை கலவர வழக்குகள், 10 வழக்குகள், தனித்தனி வழக்குகள், அதிலே 22 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறார். எனவே அங்குள்ள நீதித்துறையே ஆடி போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்குள்ள வழக்கறிஞர்கள் அதே போன்று மனுதாரர்களும் இவரிடம் போனாலே தூக்கு தண்டனை தான் வருமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இதனால் உடனடியாக அவருடைய வழக்குகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கொலை, கலவரம் போன்ற பல்வேறு வழக்குகளை அவர் பார்த்து வந்துகிறார். அவர் விசாரித்து வரும் நிலையிலே தற்போது இந்த வழக்குகள் எல்லாம் வேறு ஒரு நீதிபதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவரும் தற்போது டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறார். பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது கூடுதல் விரைவு நீதிமன்றத்திலே கூடுதல் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் தற்பொழுது செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு சென்று நீதிபதி ரவிக்குமார் திவாகர் இது போன்ற அதிரடி தீர்ப்புகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே இவர் பலமுறை இவருடைய அதிரடி நடவடிக்கைகளுக்காக பாராட்டப்பட்டவர், பெரிதும் பேசப்பட்டவர். இதுக்கு முன்பு 2022 வாரணாசி ஞானவாபி வழக்கிலே சர்வே எடுக்க வேண்டும் என உத்தரவு போட்டார். அதே போன்று பரேலி கலவர வழக்கிலே ஊபி முதல்வராக, உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த யோகி ஆதித்யநாத்தின் பெயரை குறிப்பிட்டது போன்றெல்லாம் இவர் பரபரப்பாக பேசப்பட்டவர். எனவே இவர் தொடர்ந்து தூக்கு தண்டனை வழங்கியதால் தற்போது வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் என அனைவரிடமே ஒருவித என்ன நடக்குமோ இவரிடம் சென்றால் என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டதை அடுத்து தற்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உத்தரவு மூலமாக அந்த வழக்குகள் மாற்றப்பட்டு தற்போது இவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் நீதிபதி ரவிக்குமார் திவாகர் 4 மாதங்களில் 22 பேருக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்து அதிரடி காட்டியிருக்கிறார். இது இந்தியாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலேயே இது போன்ற அதிரடியாக நடவடிக்கை எடுத்த ஒரே நீதிபதி இவராக தான் இருக்க முடியும். 4 மாதங்களில் 22 பேருக்கு தூக்கு, அதுவும் வெவ்வேறு வழக்குகள். இவரிடம் சென்றாலே கொலை, கலவர வழக்கு என்றால் உறுதியாக அவர் குற்றமானவர், குற்றவாளி என முடிவு செய்யப்பட்டால் தூக்கு தண்டனை என்ற அளவில் அதிரடி காட்டியிருக்கிறார். எனவே இவருடைய செயல்பாடுகள் தற்போது பலரிடம் வரவேற்பு. இது போன்று கடும் தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற வழக்குகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இந்த குற்றங்களை குறைக்க முடியும் என்பதால் இதற்கு பலரும் வரவேற்பு ஒரு பக்கம் தெரிவிக்கிறார்கள், மறுபக்கம் விமர்சனம் கடுமையாக வந்திருக்கு. இவரிடம் சென்றாலே தூக்கு தண்டனை என்றால் என்ன என்று. ஆனால் இந்த தூக்கு தண்டனைகளால் உடனடியாக நிறைவேற்றப்படாது என்றால் இது கீழமை நீதிமன்றம், அடுத்ததாக அப்பீல்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இவருடைய அதிரடி நடவடிக்கைகள் தற்பொழுது இந்தியா முழுவதும் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றதான் கூற வேண்டும். ஆனந்தி.